Active and passive voice. V3 ஃபார்முலாவுக்கு perfect continuous tense ஃபார்முலாவில் அந்தந்த டென்ஸில் V1 இடத்தில் V3 சே இண்டும் past perfectல் passive voice. Active சமன் A, passive சமன் B. I had written a letter A. நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தே. A. A letter had been written by me P. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு இருந்தது P. Future perfectல் passive voice. Active சமன் A, passive சமன் P. I will have written a letter A. நான் ஒரு கடிதம் எழுதி இருப்பே. A. A letter will have been written by me P. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு இருக்கும். இதே போல் இந்த தலைப்பில் மற்ற சப்ஜெக்ட்களுடன் சிங்குலர் மற்றும் ப்ளூரல் உபயோகங்களை சொல்லிப் பாருங்க. இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 31 விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. Active and passive voice. V3 ஃபார்முலாவுக்கு perfect continuous tense ஃபார்முலாவில் அந்தந்த டென்ஸில் V1 இடத்தில் V3 சே இண்டும் past perfectல் passive voice. Active சமன் A, passive சமன் B. I had written a letter A. நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தே. A. A letter had been written by me P. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு இருந்தது P. Future perfectல் passive voice. Active சமன் A, passive சமன் P. I will have written a letter A. நான் ஒரு கடிதம் எழுதி இருப்பே. A. A letter will have been written by me P. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு இருக்கும். இதே போல் இந்த தலைப்பில் மற்ற சப்ஜெக்ட்களுடன் சிங்குலர் மற்றும் ப்ளூரல் உபயோகங்களை சொல்லிப் பாருங்க. இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 31 விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. Active and passive voice. V3 ஃபார்முலாவுக்கு perfect continuous tense ஃபார்முலாவில் அந்தந்த டென்ஸில் V1 இடத்தில்